Hello students, welcome to my channel LL Math Factory. In this video presentation we are going to work out sums based on heights and distances in application of trigonometry. Now let us move on to question number 9. The angle of elevation of the top of the building from the foot of the tower is 30 degree and the angle of elevation of the top of the tower from the foot of the building is 60 degree. If the tower is 50 meter high, then find the height of the building. இப்போ இதில் என்ன அப்படின்னாக்க ஒரு டவர் ஒரு பில்டிங் தே ஆர் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர், சரிங்களா? அப்போ ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் தி டவர், பில்டிங்கோடைய டாப் வந்து பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர் ஃப்ரம் த பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங். அப்போ பில்டிங்குடைய பாட்டம் அங்கே கீழே நின்றுட்டு டவருடைய டாப் வந்து பார்க்குறாங்க. அப்போ அதுக்குரிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. நவ் இட் இஸ் கிவன் தட் இஃப் த டவர் இஸ் 50 மீட்டர் ஹை, அப்போ டவருடைய ஹைட் வந்து 50 மீட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்க தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். பில்டிங்குடைய ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். Now let us work out the ninth sum. Ninth sum பார்த்தோம்னாக்க there is a ground level, there is a building and there is a tower. They are standing opposite to each other. அப்போ this is the top of the building and foot of the building. This is top of the tower and foot of the tower. Now from the foot of the building you are looking the top of the tower. The angle made is 60 degree. From the foot of the tower you are looking the top of the building. The angle is made is 30 degree. If the height of the tower is 50 meters, we have to find the height of the building. Upper 90 degree is made in B என்ற பாயிண்ட்லையும் C என்ற பாயிண்ட்லையும் வந்து 90 degrees will be made. Now we have to find x. That x is nothing but the height of the building. இப்போ we have to split the right angle triangles. ஒன்று வந்து ABC அப்படின்னு தனியாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் அதுக்குரியது பார்த்தோன்னாக்கா எக்ஸ் இருக்கும், இங்கே ஒய்ன்னு இருக்கும், இங்கே 30 டிகிரி. அடுத்தது நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிசிபி இல்லை பிபிசிடி. நமக்கு தேவை வந்து 90 டிகிரின்ற ஆங்கிள் வந்து சென்டரில் இருக்கணும். அவ்வளோ. இப்போ டயக்ராம் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோன்னாக்கா டிகிரி இஸ் 60, 50 meters இங்கே இருக்கும், இங்கே ஒய்ன்னு இருக்கும், 90 degrees over there. Okay, now let us try to simplify. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து டபுள் என்ட்ரி சிங்கிள் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ இதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு we can solve. Now let us take this. இப்போ theta is falling here, opposite side, adjacent side. அப்போ ஹைப்போடெனிஸ் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ ஹைப்போடெனிஸ் இல்லாத ரேஷியோ வந்து tan. அப்போ tan 60 degree is equal to opposite side 50, adjacent side வந்து y. அப்போ tan 60 வேல்யூ வந்து square root of 3 is equal to 50 by y. By cross multiplication we can say y is equal to 50 divided by square root of 3. Now let us come over here. இப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா theta is falling here, opposite side, adjacent side. ஹைப்போடெனிஸ் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ ஹைப்போடெனிஸ் இல்லாத ரேஷியோ வந்து tan. அப்போ tan 30 degree is equal to ஆப்போசிட் சைடுனாக்கா எக்ஸ், adjacent side அப்படின்னாக்கா ஒய். Now let us replace the y value over here. அப்போ tan 30 வேல்யூ வந்து 1/√3. எக்ஸ் அப்படி இருக்கட்டும், ஒய்க்கு பதிலாக we can replace 50/√3. Okay. அப்போ on simplification we can say 1/√3 equal to x into √3/50.
ஓகே, இப்போ இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா திஸ் இஸ் 1/√3 into இந்த 50 on the top. This will go down as √3 is equal to x. Up this is 1 into 50 will be 50. √3 into √3 will be 3 is equal to x. Now by simplification we can find the value. So now we have to divide 50. Up 1 3s are 3. இது வந்து 1 3s are 3, remainder 2 20, 6 3s are 18, remainder 2 வரும். அப்போ 16 2/3 சொல்லி எழுதிடலாம். இல்லை டெசிமலில் கன்வெர்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 16 2/3. அதுதான் x உடைய வேல்யூ. இல்லை இந்த ரிமைண்டர் இந்த மாதிரி மிக்ஸ் ஃப்ராக்ஷன் எழுதாமல் 2 இருக்கு, அடுத்து 20 வரும். அப்போ 6 3s are 18. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 2 6 3s are 18. அப்போ 16.67 meters are. So either you can leave it as a mixed fraction or you can make it as a decimal. So we can conclude, therefore the height of the building is 16.67 meters. Thank you for watching this presentation. I believe that this video will give you a better idea to solve the problems related to heights and distances in application of trigonometry. You can try with a few more problems and you can try to solve. Thank you once again for watching this video. Thank you.